ஹாய், இதுதான் இந்த டைகர் டோஃபியா சர்ச்சா அப்படின்றதுக்கு இந்த டிக்கெட் கவுண்டர். இது இங்கே தான் நிற்கிறோம் நாங்கள் டிக்கெட் கவுண்டரில். பெரிய புலியை பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு போகிறதுக்கு அதே மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் அதே மாதிரி டைமிங்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது டைகர் ஷோ வந்து 11:30, 10:30, 2:30 நினைக்கிறேன். புலி பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, புலிக்கு ஃபீட் பண்ணுறது, முதலே கையில் பிடிக்கிறது, நிறையா இருக்குது ஷோஸு. இந்த டைகர் சோஃபியாவோட டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இது வந்து இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி போகி வண்டி மாதிரி உள்ளே கூட்டின்னு போகிறானுங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு புலிக்கிட்ட விடுவாங்க போல இருக்குது. என்னென்னு போய் பார்த்துட்டு டைகர் வித் ஃபோட்டோ 250 பாட் வாங்குறாங்க. உள்ளே டைகரோட ஃபோட்டோ எடுக்கிறது, டைகரை படுக்க வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் உள்ள. இது டைகர் ஷோவோட என்ட்ரன்ஸ். ஷோஸ் இங்கே டைம் போட்டிருக்கு பாருங்கள். 10 AM, 11:30, 2:30 உள்ளே இருக்கிறோம். இந்த டைகர் ஷோவில் வந்து மொத்தம் ஒரு 5-6 டைகரை வர வச்சு என்னென்ன வித்தை காட்டுறாங்கன்றது அந்த ஷோவோட மெயினான விஷயம். இப்போ பாருங்கள், இந்த டைகரு இதிலேருந்து இந்த ரோப்பை தாண்டணும். எவ்வளோ அழகாக அதை தாண்ட போகுது பாருங்கள். எவ்வளோ அழகாக அது அவங்க கமாண்டுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரோப் உள்ள ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுது. அதுக்கு ஒரு கறி துண்டை கொடுக்குறாங்க. ஒரு டைகராக கூப்பிட்டு கமெண்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காண்டி தான் அந்த டைகர் ஷோட மெயின் யூஸு. இது பேங்காக் பட்டேல டைகர் ஜூக்கு நம்ம வந்தால் இந்த ஷோ டேரெக்டாக லைவாக பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த கமாண்டுக்கு கட்டுப்பட்டு அவன் ஷோல்டரில் ஏறி நின்று அவன் அந்த கறி துண்டை கொடுத்துக்கிட்டே வரான் பாருங்கள். கறி துண்டை மிஸ் பண்ணிட்டானா கழுத்து கடிச்சிடும். அந்த லெவலுக்கு ஹைட்டும் வெயிட்டுமாக இருக்குது. நம்ம செம்ம டாலாக இருக்குது இந்த டைகரு. எவ்வளோ பெரிய ஹைட் பாருங்கள். எவ்வளோ அழகான கமாண்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே வருது. எல்லா டைகரையும் அழகாக கமாண்ட் பண்ணி அங்கே உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன கறி துண்டுக்கு மனுஷனோட வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். ரோப்பில் நடக்க போகுது இந்த டைகர். இது அந்த ரோப்பை நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணிக்கிறாங்க. 1க்கு 2 தடவை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. இப்போ அந்த டைகர் வந்து அந்த ரோப்பில் அப்படியே வாரிமையாக வாக் பண்ணி அப்படிக்கா வந்து அந்த பக்கம் இறங்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கிளிப்பாக போட்டிருக்கோம். ஆனால் பட் இது ஒரு 15 to 20 minutes நடக்கக்கூடிய ஷோஸ். நிறைய டைகருக்கு ஒரு டைகருக்காக கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா டைகருமே டைரெக்டாக பார்க்கலாம். இந்த ஷோஸ் அற்புதமாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஷோஸ் கிடையாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. எப்படி ஜம்ப் பண்ணுறதை காட்டுறதுக்காண்டி காட்டுறேன். எவ்வளோ லைட்டாக ஜம்ப் பண்ணுது பாருங்கள். ஜஸ்ட் இந்த மேக் சம் நாய்ஸ் பண்ணி இப்படி பண்ணால் நல்லா ஜம்ப் பண்ணுது. டைகர் ஜூ முடிஞ்சிருச்சு. புலி ஜம்ப் பண்ணதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாய்.